அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் எந்த விஷயத்திற்காக வேண்டியெல்லாம் ஜமாத்தை விடலாம்? கனமா தொழுகைங்கிறது பைத்தியத்தை தவிர அல்லது வயதுக்கு வராத மனிதர்களை தவிர எல்லோருக்கும் கடமை தொழுகைங்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஜமாத்தை விடுறதுக்கு அனுமதி, தொழுகை விடுறதுக்கு அனுமதி கிடையாது. ஜமாத்தை எந்தெந்த காரணங்களுக்காக வேண்டி ஒருத்தன் விடலாம், விட்டு தனியாக தொழுகுவதற்கு எப்போதெல்லாம் அனுமதி அப்படின்னு இமாம்கள் நமக்கு சொல்றாங்க. ஒரு 17 விஷயத்திற்காக வேண்டி ஒரு மனிதன் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி உண்டு. இது அல்லாமல் எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் ஒரு மனிதன் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அந்த 17ஐயும் சொல்றாங்க. ஒன்னாவது என்னது அப்படின்னா, மத்தருன் அவு சல்ஜுன் அவு பருதுன் எபுல்லு சௌபகு. மழை பெய்யுது அல்லது சல்ஜுல் ரொம்ப பனிப்பொழிவா இருக்கு, அவல்லது பருதுன் எபுல்லு சௌபகு அவனுடைய ஆடையை நனைத்து விடுமே அந்த அளவுக்கு மழை பனிப்பொழிவு அல்லது பனிக்கட்டியே எனது விடுது, இந்த அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டால் ஒரு மனிதன் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி உண்டு. ஒன்னாவது. இரண்டாவது, ஷித்தத்துல் ஹர்ரி அவில் பருதி அவில் துல்மதி அவில் ரீஹி அவில் வஹலி. கடுமையான வெயில், கடுமையான குளிர், கடுமையான இருள், கடுமையான காற்று அல்லது அவில் பஹல் கடுமையான சகுதி. இவன் நடந்து போனா ஆடையில படாம என்ன செய்ய முடியாது, தாண்டி போக முடியாது. இப்படிப்பட்ட சகுதியா இருக்குது. இது எல்லாமே இரண்டாவது காரணம். இதற்காக வேண்டி ஒரு மனிதன் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அப்ப கடுமையான காற்று அடிச்சாலும் விடலாம். கடுமையான வெயிலா இருக்குது, இப்போ ஜமாத்தை விடுறதுக்கு அனுமதி உண்டு. எந்த அளவுக்குன்னா, நம்ம அந்த வெயில்ல போனா ஏதாவது நமக்கு நோய் ஏற்படும், உடல்ல பாதிப்பு ஏற்படுங்கிற மாதிரி இருக்கு தெரியுமா, அந்த வெயில்ல ஒரு மனிதன் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி உண்டு. சாதாரண வெயில்ல கிடையாது. மூணாவது, மஷக்கத்துல் மரதி. கடுமையான நோயார், நோயால அவதிப்படுறார், அவரால் ஜமாத்துல போய் தொழுக முடியாது அப்படின்னு இருந்தா விடலாம். நான்காவது, தம்ரீது மரீதின் ஹைசு லாமு மர்ரில லகு. ஒரு நோயாளியை கவனித்துக் கொள்கிறார், இவரை விட்டா லாமு மர்ரிர லகு அவரை கவனித்து கொள்ளக்கூடிய பணிவிடையாளர்களே கிடையாது, அந்த அளவுக்கு இவர் தான் வீட்டில் அவரை பார்த்துக்கிறாரு அப்படின்னா இந்த மனிதர் அவரை கவனித்துக் கொள்வதற்காக வேண்டி தொழுகையை ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஐந்தாவது என்னது, இஹ்திபாரு நஹ்வி கரீபின் அவ் இஸ்தீனாசுஹு பிஹி ஃபீ மரபிஹி அல்லது இஹ்திபாரு நஹ்வி கரீபின். ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மௌத்து சம்பவித்து சக்கராத்து நேரத்துல இருக்கிறாங்க. ஒரு நெருங்கிய நண்பனோ அல்லது மனைவியோ அல்லது உஸ்தாதோ அல்லது நமக்கு நெருங்கிய உறவுக்காரர்களோ மௌத்து சமயத்துல இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவ் இஸ்தீனாசுஹு பிஹி ஃபீ மரதிஹி அல்லது அவர்களினுடைய அந்த நோய் வாய்ப்பட்ட அந்த நேரத்திலே இவன் தான் அவர்களுக்கு என்ன செய்யணும், இஸ்தீனாசா இருக்கணும். இஸ்தீனாசுனா என்னது, அவருக்கு துணையாக இருப்பது. ஹிதுமத்து கூட இல்லை, ஏதாவது பேச்சு துணைக்கு கூட, ஒரு மறியல் அவருக்கு ஏதாவது பேசுறதுக்கு துணைக்கு ஆள் தேவைப்படுறாரு, இவர்கிட்ட தான் அவர் விரும்பி பேசுவாரு. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட இதற்காக வேண்டி தொழுகையை விடுவதற்கு, ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி உண்டு. ஆறாவது, தஜ்ஹீசு மையத்தின். மையத்தை விரைவுபடுத்துவது. மையத்தை அடக்கம் செய்யற விஷயத்துல ஈடுபட்டிருக்காங்க, இதற்காக வேண்டி ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி உண்டு. ஏழாவது காரணம் என்னது, அல் ஹவுஃப் மின் நஹ்வி வாலிமின் அவ் கரீமின் அவ் மின் உகூபத்தின் துத்ரகு பி கைபத்திஹி ஐயாம். அல்லது ஒரு வாலிமான மனிதரை பயந்து, அவ் கரீமின் அல்லது கடனாளியை பயந்து, இவர் ஒருவேளை வெளியே போனா கடன் கொடுத்தவர் கண்ணில் இவர் மாட்டிடுவார், இப்போதைக்கு இந்த கடனை அடைக்கக்கூடிய சக்தி இவர்கிட்ட இல்லை, ரொம்ப சிரமப்படுறார், காசை வச்சுக்கிட்டே மறைக்கல, காசு இல்லாம சிரமப்படுறார். அப்படிப்பட்ட மனிதர் கரீமை பயந்தால் அல்லது
மின் உகூபத்தின் துத்துரக்கு பிகைபத்திஹி ஐயாமன், இவர் கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்தாங்கன்னா இவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த தண்டனை ஆகிறது விடப்படும் அப்படின்னு ஒரு நிலைமை வருது. இவர் கண்ணில் பட்டுட்டாருன்னா தண்டிப்பாங்க, இவர் மறைஞ்சு இருந்தா அந்த தண்டனை பிற்படுத்தப்படலாம் அல்லது விடப்படலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்குது. இவர் இப்போ நிரபராதி தான், ஆனா யார் கண்ணையாவது மாட்டினார்னா இவர் என்ன செஞ்சிருவாங்க, தண்டிச்சிருவாங்க. இவரை கண்ணுக்கு தெரியாம இருந்தார் அப்படின்னா இவர் நிரபராதிங்கிறது மக்களுக்கு தெரிய வந்துடும். அதற்காக வேண்டி கண்ணில் படாம இருக்கலாமான்னா இருக்கலாம், அதற்காக வேண்டி ஜமாத்தை விடலாமான்னா விடலாம். 8வது, குல்லுமா யுஹில்லு பில் ஹுஷூஇ, பயத்தை சீரழிக்க கூடிய எல்லா விஷயங்களும். பள்ளிக்கு போனார்னா சரியா இவரால் தொழுக முடியாது, ஜமாத்தா தொழுதாருன்னா இவரால் சரியா தொழுக முடியாது, அங்க அல்லாஹ்வின் மீது பயமே ஏற்படாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சரியாகவே தொழுக மாட்டாங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு இது இருக்குது. மிம்மா யுக்தலா கராஹசத் சலாத்தி கமுதாஃபாத்தில் ஹதசி, உன்னை ஹதஸ அடக்கிட்டு தான் தொழுகணும் ஜமாத்து கிடைக்கணும் அப்படின்னா. அசுத்தம், அதான் யூரினையோ அல்லது டூ பாத்ரூமையோ நம்ம அடக்கிட்டு தொழுதாதான் ஜமாத்து கிடைக்கும். அப்ப நம்ம ஹுஷு இருக்குமா? அப்படி அடக்கி தொழுகும் போது இருக்காது. அல்லது ஷித்தத்தில் ஜூஐ, கடுமையான பசி, அல்ல அத்தஷி வன் நுஆசி, அல்லது கடுமையான தண்ணீர் தாகம், அல்லது கடுமையான தூக்கம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் பேர் தொழுதாரு அப்படின்னா ஹுஷூ, இறைவனின் மீது பயமே இருக்காது அந்த தொழுகையில, அப்படின்னா ஜமாத்தை விடுறதுக்கு அனுமதி இருக்கிறது. இவரு அந்த டூ பாத்ரூம்லாம் போயிட்டு அல்லது பசியா இருந்தா சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக தனித்த நிலையில் தொழுகுவதற்கு அனுமதி உண்டு. 9வது காரணம், ஐயக்கூன பிஹி நத்துனுன் மூதின், வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நாற்றம் உண்டாகுது. ஏதோ சாப்பிட்டாரு, இவர் போனார் அப்படின்னா இவரால் பிறர் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. கரீஹின் வசூமின், பூண்டு சாப்பிட்டாரு, பஸ்லின் அல்லது வெங்காயம் சாப்பிட்டாரு, இதனால பிறர் பாதிக்கப்படுவாங்க. தொழுகையில பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும். இதனால இவர் தொழுகையை விடுவதற்கு, ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லது மரபுன் முனஃபிரும், பிறரால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு நோய் இவர்கிட்ட இருக்குது. இவருக்கு பிரச்சனை இல்லை, இவர் நல்லதான் இருக்காரு அந்த நோய் வந்தாலும், ஆனா பிறர் அந்த நோயை பார்க்கும்போது வெறுப்பாங்க, பிறருக்கு சங்கடத்தை உண்டு பண்ணும். அப்படி இருந்தாலும் கூட எப்படி கபரசின் வ ஜுதாமின், ஏதாவது வெண்குஷ்டம் அல்லது தோல் நோய்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பிறருக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தாம் போது. 9வது காரணத்தை முழுக்க நம்ம பார்த்தா தெரியும். பிறருக்கு ஏதாவது இடையூறு ஏற்படுமையானால் அதனால் இவர் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அது துர்நாற்றம் அல்லது நோயின் மூலமாக இருந்தாலும் சரிதான். 10வது காரணம் என்னது? ஃபக்துல் அஅமா காயிதன், குருடனாகிறவன் காயிதன், அவனை காயிதன் அழைத்து செல்லக்கூடிய, இழுத்து செல்லக்கூடிய மனிதனை இழந்து விடுவான். ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனிதரு, கண் பார்வையற்ற ஒரு மனிதரு, இவர் தான் கடைக்கு கூட்டுட்டு போகணும், எல்லா இடத்துக்கும் இவர் தான் அழைச்சிட்டு போகணும். இவர் ஜமாத்து தொழுகைக்கு போயிட்டாரு அப்படின்னா இவரை கவனிக்கிறதுக்கு ஆளே இருக்காது, இவரை எங்கேயுமே அழைத்து செல்ல முடியாது. அந்த நேரத்துல முக்கியமான ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லணும், அல்லது பாத்ரூம்க்கு கூட்டுட்டு போகணும், பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் கூட்டிட்டு வரணும். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கும்போது அவருக்காக வேண்டி ஜமாத்தை இந்த மனிதர் விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. 11வது என்னது? ஃபக்து லிபாசின் லாயிகின் பிஹி, தொழுகைக்கு உடுக்கக்கூடிய அந்த தகுதியான ஆடை இல்லாமல் போகுவது. தொழுகைக்கு நமக்கு என்னது? தொப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் மறைக்கிறது ஃபரது, வாஜிபு. அந்த ஆடை கூட ஒரு மனிதர்கிட்ட இல்லை அப்படின்னா ஜமாத்தை விட்டு விட்டு தனியாக தொழுகுவதற்கு அனுமதி இருக்கிறது. மாக்கத்துல சொல்லி தருவாங்க. அப்ப ஆடை இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது இருக்கக்கூடிய அந்த சின்ன துணிகளை வச்சுட்டு முன்பின் துவாரத்தையாவது நம்ம என்ன செய்யணும்? மறைச்சிட்டு தொழுகணும். இலைதலைகளை வைச்சாவது நம்முடைய உடலை மறைச்சிட்டு தனியா தொழுகணும். அல்லது மண்ணில் புரண்டாவது அதுலயாவது உடம்புகள் கொஞ்சம் மறைக்கப்படும்ல, அப்படியாவது நம்ம என்ன செய்யணும்? தொழுகிறோம்னு சொல்லி தருவாங்க. ஜமாத்தை விடுறதுக்கு தான் அனுமதியை தவிர தனியா தொழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய கிடையாது, அனுமதி கிடையாது, தொழுதே ஆகணும் நம்ம. 12வது காரணம்,
சைரு ருஃபத்தின் ஃபி சஃபரின் முபாஹின், ஆகுமாக்கப்பட்ட பயணத்திலே நண்பர்களை இழந்து விடுதல். இவர் ஜமாத்துல போய் தொழுதாரு அப்படின்னா பயணத்துல எல்லாரும் கூட சேர்ந்து வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் இவரை விட்டுட்டு தனியா போயிடுவாங்க. இவர் மட்டும் பயணத்துல தனிமையாயிடுவார், கலன்றுவார். உதாரணமா ஒரு ட்ரெயின்ல போறாரு, பக்கத்துல ஸ்டேஷன் பக்கத்திலே பள்ளி இருக்குது, இது ஜமாத்துக்கு போறாரு, போனா ட்ரெயின் போயிடும் அல்லது நண்பர்கள் கிளம்பிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தாலும் ஜமாத்தை விடுறதுக்கு அனுமதி உண்டு. 13வது அல் இஸ்திகாலு பி இஸ்திர்தாதி மஹ்சூபிஹி அவ் பஹ்தி வால்லத்திஹி. அல் இஸ்திகாலு பி இஸ்திர்தாதி மஹ்சூபிஹி, அபகரிக்கப்பட்ட பொருளை மீட்டுவது கொண்டு அவர் ஈடுபட்டு இருக்கிறது. ஒரு பொருள் இவர்கிட்ட இருந்து ஒரு ஆள் பிடுங்கிட்டாங்க, அந்த பிடுங்கப்பட்ட பொருளை மறுபடியும் வாங்குவதற்காக வேண்டி துரத்திட்டு போறார். இந்த நேரத்துல ஜமாத்தை விடலாமான்னா விடலாம். அவ் பஹ்சி வால்லத்திஹி, அல்லது தொலைந்த பொருளை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு மனிதருக்கு ஒரு முக்கியமான ஒரு வெள்ளி மோதிரமோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ மனைவியினுடைய செயினோ தங்க செயினோ காணாமல் போயிட்டு ஒரு இடத்துல அதை தேடுனா ஜமாத்து போயிடும். இருந்தாலும் அதை தேடுவதற்கு அனுமதி இருக்கிறது, ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. இது 13வது காரணத்துல வரக்கூடியது. 14வது என்னது? கௌனுல் இமாமி மிம்மன் யுக்ரஹுல் இக்திதாஉ பிஹி, இமாம் ஆகிறவர் கஃபாசிக்கின் முபுத்ததின், பெரும்பாவங்களை செய்யக்கூடியவராக அல்லது பிதஅத்தான விஷயங்களை தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருந்தால் அவரை கொண்டு பின்பற்றுவது வெறுக்கத்தக்கதினால் அந்த இமாம் அவரை ஜமாத்தை விடுறதுக்கு அனுமதி. ஒரு ஜமாத்துக்கு போறோம், ஆனா அந்த இமாம் பெரும்பாவங்கள்ல ஈடுபடுறான்னு நமக்கு தெரியுது, அல்லது தொடர்ந்து பிதஅத்தான விஷயங்களை செய்யறான்னு தெரியுது அப்படின்னா அந்த ஜமாத்தை பின்பற்றதுக்கு தொழுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை, விடுறதுக்கு அனுமதி இருக்கிறது. சரிங்களா? 15வது தத்வீலுஹு அலல் மஷ்ரூஇ அவ் தர்க்குஹு சுன்னத்தன் மக்சூதா, ஷரியத்தாக்கப்பட்ட அந்த முறையை விட ரொம்ப நீட்டி தொழுகிறார், நம்மால பின்னாடி நிக்க முடியல. இந்த பள்ளிக்கு போனாலே இந்த இமாம் நிறைய ஓதுறாருங்க, நம்மளால நிக்க முடியலங்க. எந்த அளவு ஷரியத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதை விட ரொம்ப அதிகப்படுத்தி ஓதுறாரு அப்படின்னாலும் அந்த ஜமாத்தை விடலாம். அல்லது செய்ய வேண்டியதை விடுறார், ஒன்னது செய்ய வேண்டியதை நீளமா செய்யறாரு, அல்லது தர்க்குஹு சுன்னத்தம் மக்சூதா, முக்கியமான சுன்னத்தை அவர் விட்டு விடுகிறார். முக்கியமான சுன்னத்துகளை எல்லாம் பார்த்தா அவர் செய்யற மாதிரியே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் அந்த ஜமாத்தை விடுறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. 16வது என்னது அப்படின்னா ஜல்சலத்துல் அர்தி, பூமியினுடைய திடுக்கம் நடுக்கம் காரணமாக நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு ஊர்ல, அப்போ ஜமாத்தை விடுறதுக்கு அனுமதி இருக்கிறது. 17வது காரணம் என்னது? ஜிஃபாஃபு ஜௌஜத்திஹி இலை, அவனின் பக்கம் அந்த ஜௌஜத் ஆகிறவள் ஜிஃபாஃப் பக்கம் அவனுடைய மனைவி ஒன்று கூடக்கூடிய நேரமாக இருக்கிறது. லாஸ்ட் சொல்லப்பட்ட இந்த 17வது இது இருக்குல்ல, இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா புதிதா திருமணமான ஒரு மனிதருக்கு மட்டும்தான் பொருந்தும். அதுவும் என்னது? ஒரு 7 நாட்கள் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்திருந்தால் அல்லது செய்யிபாவ திருமணம் செஞ்சிருந்தால் 3 நாட்கள். இது எதுலதான் அனுமதி? மகரிப் இஷால மட்டும்தான் அனுமதி. இவருடைய நிக்காகவே மகரிப் அடுத்துதான் துவங்குச்சு, அப்போ மனைவியோடு சேர்ந்து இருக்கணும், அதனால இஷாவினுடைய ஜமாத்தை விடுறதுக்கு அனுமதி இருக்கிறது. அல்லது அசருக்கு அடுத்து இவருடைய திருமணம் நடந்தது, மகரிபிலையும் இஷாலையும் புது பெண்ணோடு சேர்ந்து இருக்கிறாரு, இந்த நேரத்திலையும் ஜமாத்தை விட்டுட்டு தனியா இவர் தொழுகுவதற்கு அனுமதி அல்லது மனைவியோடு சேர்ந்து தொழுகுவதற்கு அனுமதி இருக்கிறது. இது மகரிப் இஷால மட்டும்தான் அனுமதி அப்படின்னு நினைச்சுறாங்க, பதிவு செய்யறாங்க. அல்லாஹு தஆலா இது அல்லாத மற்ற காரணங்களுக்காக வேண்டி ஒரு மனிதன் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இல்லவே இல்லை. அல்லாஹு தஆலா ஜமாத்தோடு தொழுகக்கூடிய எல்லா தொழுகைகளையும் அதாவாக தொழுகக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.